தொழுகையில் நம்ம விடக்கூடிய தவறு, பள்ளிக்குள்ளே வரக்குள்ளே நமக்கு பாடமான ஒரு சூறா ஓதுறார் பள்ளி. இப்போ நிந்தூர் ஜும்மா மோஸ்க் உதாரணமாக நூலமான பள்ளி. அது மாதிரி இப்போ நம்மளோட நிறைய தௌஹீத் பள்ளிகள் இருக்கு. இப்போ மஸ்ஜிதுல் அக்பர் மருதமனையில், இப்போ கல்முனா பள்ளி, இப்படி பெரிய பள்ளிகளுக்குள்ளே போனோம் என்றால் இப்போ இமாம் வஷாம்சி ஓதி போகிறார், கடைசியில் முடிய போகுதுன்னு விளங்குது. பள்ளிக்குள்ளே நுழைகிறவர் வேக வேகமாக ஓடுறது. வேக வேகமாக பள்ளிக்குள் ஓடுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். நீங்கள் தொழுகைக்காக வேண்டி நடந்து சென்றால் கண்ணியமாகவும் மெதுவாகவும் நடந்து செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வேகமாக ஓடுறதால நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுகிறது. அதில் முதலாவது என்னென்று கேட்டால், ஹுஷூவை அடைந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஓடிப்போனால் இழைக்கும், தக்பீர் கட்டிக்கு ஓதவும் இல்லாத ஒன்றும் செய்யலாத அந்த இழைப்பிலிருந்து ரிலாக்ஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ ஹதீஸுக்கு மாற்றமும் செய்கிறோம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்று கேட்டால், இப்படி ஓடி போகிறவர் சில நேரங்களில் அங்கால சஃபில் இடம் இருக்கும். இமாமுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிறைய இடம் இருக்கும். இவர் என்ன பண்ணுவார்ண்டா, ஓடி போகிற வேகத்தில் இமாமுக்கு பின்னால் வந்து நின்றுவார். அங்கே வந்து ரெண்டு பெரிய பாவத்தை செய்கிறார். ஒன்று, சஃபை உடைக்கார். சஃபை உடைக்கிறது ஒரு பாவம். என்ன சஃபை பூரணப்படுத்த சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக வலியுறுத்துங்க. இதை நல்லா கவனத்தில் கொள்ளுங்க. நம்மளோட கொள்கை சகோதரர்கள் சுன்ன அடிப்படையில் தொழக்கூடிய நம்ம பிந்தக்கூடாது. எப்பவுமே முன் சஃபில் சஃபை பூரணப்படுத்தணும். இமாம் சொல்லணும்னு காத்திருக்க தேவையில்லை. இடம் இருக்கான்னு தேடி பார்த்து சஃபுக்குள்ளே போங்க என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வஸல சஃபன் வஸலஹுல்லாஹ். யார் சஃபை சேர்க்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்ப்பான். ஒமன் கதஅ சஃபன் கதஅஹுல்லாஹ். யார் சஃபை உடைக்கிறாரோ துண்டிக்கிறாரோ அல்லாஹ் அவரை உடைப்பான், துண்டிப்பான், அல்லாஹ் தூரமாக்குவான் அவரை. எனவே முதல் சஃபை பூரணப்படுத்துறது, ரெண்டாவது சஃபை பூரணப்படுத்துறது. அப்ப இந்த சகோதரர் ஓடி வந்த போது முதலாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடி போகாதீர்கள் என்று சொன்ன விஷயத்துக்கு மாறுறார். ரெண்டாவது போய் சஃபை உடைக்கார். மூன்றாவது தனியே சொல்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே தொழுத ஒருவரை பார்த்து சொன்னார்கள், லா ஸலாத லிமுன்ஃபரிதின் ஹல்ஃபஸ் ஸஃப். தனியே தொழக்கூடிய ஒருவருக்கு சஃபுக்கு பின்னால இமாம் ஜமாத் நடந்து கொண்டிருக்கும் போது சஃபுக்கு பின்னால தனியே தொழக்கூடிய ஒருவருக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். இதுல இமாம்களுக்கு இடையில ஒரு விஷயத்தில் ஏகோபித்த கருத்து. என்ன ஏகோபித்த கருத்து என்றால், தனியே தொழப்படான்றதுல ஏகோபித்த கருத்து. தனியே ஒரு ஆள் வாரார், வந்தார் என்றால் இப்போ ரெண்டு சஃபும் பூரணமாயிற்று. இப்போ இவர் மட்டும்தான் எலோன், தட்ட தனியே இருக்கிறார். இவர் தனியே நின்று தொழக்கூடாது. இதில் 4 இமாமும் கிட்டத்தட்ட ஏகோபித்த கருத்து தான். ஆனால் அப்படி தொழுதால் தொழுகை செல்லுபடியாகுமா இல்லையா என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், தனியே தொழுதால் தொழுகை சேராது. அவர் அந்த தொழுகையை திரும்ப தொழ வேண்டும் என்கிறார். அப்போ டேஞ்சரான ஒரு விஷயம்ன்றது விளங்குது நமக்கு. நம்ம இப்போ முடிவெடுக்க தேவையில்லை, தொழுகை பாத்திலாகுமா இல்லையான்னு முடிவெடுக்க தேவையில்லை. ஆனால் எல்லோரும் என்னத்தில் ஏகோபிக்கிறார்கள், சஃப்புக்கு பின்னால தனியே நிற்கப்படாது. இப்போ நிறைய நமக்கு அந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்யறது? ஒன்று, யாராவது ஒழு செஞ்சுட்டு இருக்கிறான்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வாரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறான்னா நம்ம போய் தக்பீரை கட்டுவோம். இப்போ நம்ம வந்து நிற்கிறோம், ஒரு சவர் ஒழு செஞ்சுட்டு வாரார், நமக்கு விளங்குது அவர் நம்மளோட ஜாயின் பண்ண போறாருன்னு, நம்ம தக்பீரை கட்டி நிற்கலாம் என்று அவர் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளுவார். யாருமே இல்லை, தன்னந்தனியாக வந்து நிற்கிறோம். இப்போ என்ன செய்யறது? 4 இமாம்களுடைய கருத்து என்ன? நிற்கப்போடா, அப்போ நம்மள நிற்கப்போடா. ஒன்று, கொஞ்சம் சஃபை கொஞ்சம் நெருக்கி எடுத்தோம்னா சஃபில் தொங்கல் ஒரு இடம் கிடைக்கும் நமக்கு, அதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் முன்னால வர வாய்ப்பு இருந்தால் வந்து இமாமுடைய வலது பக்கத்தில் நிற்கலாம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வழிகாட்டல். இமாமுட முன்பக்கத்தால் வந்து என்ன, நம்ம பேசுகிற சகோதரர்கள்லாம் குர்ஆன் சுன்னா புரிந்தவர்கள். அப்போ அவங்களுக்கு சிக்கல் இல்லை. ஒன்றும் தெரியாமல் வந்து சும்மா தொழுகை அடவையும் தொழுகை சாவியையும் வச்சுக்க தொழுறாக்களுக்கு குழப்பமாகும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்படி ஒரு சூழல் இருந்தால் முன்னால் ஒரு டோர் இருக்கு, அப்படியே வந்து இமாமுடைய வலது பக்கத்தில் நின்று அவர் தொழலாம்.
அல்லது அவர் இன்னும் ஒருவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். சில ஹதீஸ்கள் வருகிறது முன்னால் உள்ளவரை பிடிச்சி இழுக்கலாம் என்று. அந்த ஹதீஸ்கள் பலகீனமானவை. முன்சஃபில் இருக்கிறால இழுத்து நம்ம ஒரு ஆளை எடுத்துக்கலாம் என்று. சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர் என்று நீங்கள் கருதுகிற ஒருவரை பின்னால் இழுத்து கொள்ளலாம் என்று சொல்றாங்க. இப்போ முன்சஃபில் இருக்கிற ஒரு ஆளை பார்க்குறோம், மாஷா அல்லாஹ் நல்ல ஃபிக்கு விளக்கம் உள்ளால் நம்மடால் நமக்கு தெரியுது, இவருக்கு நம்ம மெதுவாக பிடிச்சோம்னா பின்னால் வருவாருன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சால் அவரை மெதுவாக பின்னால் இழுத்து கொள்ளலாம் என்ற கருத்தை சில அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு உசிதமான கருத்து கிடையாது. ஏனென்றால் மற்ற எல்லோருடைய தொழுகையில் உள்ள ஹுஷுவையும் போக்குவதற்கான வாய்ப்பு அதிலே இருக்கிறது. அவர் பின்னுக்கு வரக்குள்ள முறை எல்லாரும் சஃபை திரும்ப சீர் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். எனவே இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தனியே வந்து சஃபில் நிற்க